எந்த ஒரு ஸ்பெஷல் டேனாலும் அத நம்ம சாப்பாட்லருந்து தான் ஆரம்பிப்போம். அதனால எங்களுடைய வெட்டிங் டேவ நாங்க சாப்பாட்லருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி பெரியவங்கள பார்த்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டோம். கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோங்க. அதோட நேத்துக்கே எங்களோட பர்ச்சேஸ் ஆரம்பிச்சுட்டோம். டி நகர்ல போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மத்த திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டோம். அண்ட் அங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவங்க வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டு வந்து கிஃப்ட் குடுத்துட்டு போனா பாத்துங்களேன். அப்படி ஒரு நல்ல உள்ளங்க. எனிவே அவங்க எங்களுக்கு இந்த மாரி பர்த்டேக்கோ இல்ல வெட்டிங் டேக்கோ ஒரு ஒரு முறையும் கிஃப்ட் குடுத்துட்டே இருக்காங்க. நாங்களும் வாங்கிட்டே இருக்கோம். ஆனா, ஒரு முறையும் இன்னும் நாம பெருசா செஞ்ச மாதிரி இல்ல அவங்களுக்கு. பரவால்ல. ஏன்னா, அவங்க வந்து குடுக்கறதுக்காகவே இருக்காங்க. நாம வாங்கறதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம மனச தேத்திக்க வேண்டியது தாங்க. அதோட இன்னைக்கு வந்து நான் அப்ப "நீ என்னப்பா குடுத்த வெட்டிங் டேக்கு உன் ஒய்ஃப்ன்னு?" கேட்டீங்கன்னா, இந்த வெட்டிங் டே அதாவது இந்த 10த் ஆனிவர்சரிய வந்து நான் ஸ்பெஷலா பண்ணியிருக்கேங்க. அதாவது என் ஒய்ஃப நான் எப்படி வளர்த்துருக்கேன் இந்த 10 வருஷமான்னா, தனியா போயிட்டு காய்கறி வாங்க தெரியாது. விலை கேட்டு, பழம் எதுவும் வந்து விலை கேட்டு வாங்க தெரியாது. ஸோ இந்த முறை நாங்க காஞ்சிபுரத்துலருந்து ரிட்டர்ன் வரும்போது, ஒரு லோக்கல் மார்க்கெட் அதாவது வீக்லி சந்தை. வீக்லி சந்தை வார சந்தை வந்து நான் காமிச்சேன். இங்க இப்படிதான் வந்து ஃப்ரெஷ்ஷா காய்கறிலாம் வரும். இங்க இப்படிதான் விலை கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு, அத சொல்லிக் குடுத்தேங்க. ஸோ அவங்களே ஒரு ஒரு கடையும் போயிட்டு ரேட்டு கேட்டு வ பொருள்லாம் வாங்குனாங்கன்னா பாத்துங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம். சரி அப்ப வேற என்னதான்பா வாங்கி குடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தங்கம் வந்து என்கிட்ட வந்து தங்க வளையலோ, இல்ல வந்து கம்மலோ எதுவுமே கேட்கலங்க. அதுக்கு பதிலா கண்ணாடி வளையல் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டா, நானும் சரி எடுத்துக்க தங்கம்ன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு வெட்டிங் டேன்றதுனால 4 செட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். 4 செட் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி? சரி இன்னொன்னும் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, அவ கேட்காமயே அவளுக்கு பிடிச்சத ஒண்ணு வாங்கி குடுத்துருக்கேங்க. அதுதான் இந்த வாழைக்கா பஜ்ஜியும், இந்த முட்டை போண்டாவும். இத சாப்பிட்டு இன்னைக்கு எங்களுடைய 10வது திருமண நாள வந்து சிறப்பா கொண்டாடிட்டோம். டேய் இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமான்னு கேட்காதீங்க. 10 வருஷம் சேர்ந்து இருந்திருக்கோங்க. சேர்ந்து இருந்துட்டு இருக்கோம் இப்பவும் கூட. ஸோ அதனால அந்த சிறப்பு ஒண்ணு போதாதா?